இறை மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை, ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். திருப்பாடல் 119:12. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று அதே பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகின்றார். என்ன அருமையான வார்த்தைகள் தெரியுமா? பழைய ஏற்பாடு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சட்டம், இன்னொன்று இறைவாக்கு, மற்றது ஞான நூட்கள். இந்த சட்டத்தை உயிரினும் மேலாக கருதியவர்கள் யூத மக்கள். மோயிசன் அவர்களுக்கு சட்டத்தை கற்பித்தார். அந்த சட்டத்தின் வழியாக நெறிமுறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் ஒழுக்கங்களையும் ஆண்டவரின் எந்த அளவுக்கு அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். திருச்சட்டத்தை தங்கள் நம்பிக்கையாக கண்டார்கள். உயிரினும் மேலாக யூத மக்கள் கருதினார்கள். ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு இதயத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று மோசே பணித்திருக்கிறார். அதை அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய உள்ளத்தில் கொண்டார்கள், ஆனந்தம் கொண்டார்கள். தங்களுடைய கைகளில் அதை வைத்திருந்தார்கள். போகும்போதும் நடக்கும் பொழுதும் அதை எடுத்துக்கொண்டே போனார்கள். அந்த சட்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த சட்டத்தின் வழியாக தங்களுடைய வாழ்வு முறைகளை எல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இந்த விதிமுறைகள் அவர்களை செம்மைப்படுத்தின, அவர்களை நேர்மைப்படுத்தின. இந்த சட்டங்களை எல்லாம் கண்ட மற்ற மனிதர்கள் இவர்கள் எவ்வளவோ நல்லவர்கள் என்று சொல்லி அவர்களை போற்றி புகழ்ந்தார்கள். இந்த சட்டம் அயலாருக்கு அன்பு செய், உண்மையாக ஏழைகளையும் விதவைகளையும் அனாதைகளையும் தூரத்தில் இருப்போரையும் அறியாத மக்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகிறது. நாம் இன்றைக்கு கூறும் சட்டத்தை விட, நீதியை விட, அந்த காலத்திலே மோயிசன் இப்படிப்பட்ட சட்டங்களை கொடுத்து மக்களை செம்மைப்படுத்தி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார், வழிநடத்துகிறார் என்பதை கண்டறியும் பொழுது நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இதே வழியைத்தான் இயேசு நமக்கு சொன்னார். ஏழைகளை அன்பு செய்யுங்கள், பகைவரை நேசியுங்கள், சபிப்பவருக்காக ஆசிரி கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக வேண்டுங்கள் என்று சொல்லி சிலுவையில் எல்லாரையும் மன்னித்தார். எல்லாருக்கும் வான்வீட்டின் கதவுகளை திறந்து கொடுத்தார். அந்த ஆண்டவரை நாம் வைத்திருக்கிறோம். அதன்படி வாழ்க்கை நடத்துவோம். உண்மையான வாழ்க்கை இறைவன் காட்டுகின்ற வழியில் இருக்கிறது. இது நம்ம மட்டுமல்ல, உலகம் அனைத்திற்கும் இது விதிமுறையாக இருக்கிறது. இந்த விதிமுறையை மகாத்மா காந்தி, விவேகானந்தர் போன்றவர்கள் கடைபிடித்தார்கள். எனவே நாமும் கடைபிடிக்க முயற்சி எடுப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. என்னாமல் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.